ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது நம்ம ஜே அந்த கான்சர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டு இருக்க நம்ம சொல்லுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். அவங்ககிட்ட பேசுறதுக்காக ஃப்ரண்ட்ல போக ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க அவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனால அவங்களால போக முடியல. ஜே பாட்டு பாட ஆரம்பிச்சிடறா. அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஒன்று சேர் பண்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய வாய்ஸ்ல பாட்டு பாடுறது கேட்கறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம சோலே சந்தோஷமா என் பாட்டு பாடுறத பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபியூச்சர்ல நம்ம ஜே இப்படிதானே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுதான் இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜே சோலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோல் அவங்க கிட்ட பேசலான்னு போறதுக்குள்ளேயே கரெக்டா அந்த பேண்ட்கான இன்சார்ஜ் வந்துடுறாரு. அதான் விசிட்டிங் கார்டு தந்துட்டு போயிருப்பாருல, அவரே தான். அவர் திரும்ப வந்து நம்ம ஜே கிட்ட பேசுறாரு. நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூலுக்கு வெளியே நான் உன்னை மீட் பண்ணி என்னோட கம்பெனி விசிட்டிங் கார்டை கூட நான் உனக்கு தந்தேன். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது தூரத்துல இருந்து பாக்குற நம்ம சோல் இதை எப்படியாவது தடுக்கணும்ன்றதுக்காக அவ்வளவு கூட்டத்திலையும் வேக வேகமா நம்ம ஜேவை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்களா. கரெக்டா நம்ம டேய் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஆனா நம்ம சோல் ஜேவை தான் தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் எங்க போனான்னு தெரியாம மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க டேயை பத்தி கவலைப்படவே இல்லை. ஜேவை தேடி தான் வேக வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பண்ணது டேய்க்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவனு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜே அவனுடைய வீட்டுக்கு அப்படியே லேட்டா நடந்து வந்துட்டு இருக்கான். வெளியே கேட்டு கிட்ட பார்த்தா நம்ம சோல் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறான். பதிலுக்கு அவங்களும் ஜே அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றது மட்டும் கேளு. கான்சர்ட் முடிஞ்சு நீ இன்னைக்கு ஒரு பர்சனை மீட் பண்ணி வெளியே பேசினல, அதே பர்சன் தானே நீங்க உன்ன ஸ்கூல்லயே மீட் பண்ணி பேசினது. அவர் என்னதான் சொன்னாரு? அவருடைய கம்பெனி உன்னை வர சொல்லியிருக்காரான்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஜேவும் அப்படிலாம் எதுவும் இல்ல. அவர் என்கிட்ட சில டீடைல்ஸ் எல்லாம் பேசுறதுக்காக என்னுடைய போன் நம்பர் தான் கேட்டாரு. நான் அவர்கிட்ட இல்ல எனக்கு இதெல்லாம் வேணான்னு என்னோட நம்பரே தரல. இப்படி அவன் பேசினது கேட்டப்புறம் தான் நம்ம சோலுக்கு சந்தோஷமாவே இருக்கு. சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜே அவங்க கிட்ட ஒரு பேக் தரான். இதுல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு அவங்களும் செக் பண்றாங்க. அவங்களுக்காக ஒரு போன் வாங்கியிருக்கான். இந்த போன் நான் உனக்காக வின் பண்ணது. உன்னுடைய பழைய போன் தான் தொலைஞ்சிருச்சு இல்ல. இவ்வளவு நேரம் நல்லா இருந்த சோல் திடீர்னு அவங்க கிட்ட கோவமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த போன் பிரைஸா கிடைக்கும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு நடந்த அந்த கான்சர்ட்ல நீ கலந்துக்கிட்டியா? தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் பண்ணாத. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த போன் வேணுமா வேணாமா அப்படின்றது கூட நீ கேட்கல. நீ இந்த மாதிரி இனிமே எப்பவுமே பண்ணாத. நீ என்ன பத்தியோ இல்ல மத்தவங்களுக்காக பத்தி யோசிக்கிறதெல்லாம் விட்டுரு. நீ எப்பவுமே செல்ஃபிஷா இரு. உன்னுடைய வேலையை மட்டும் பாரு. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சோல் எதுக்காக இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இவன் திரும்ப அந்த கான்செப்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் போக கூடாதுன்றதுக்காக தான். இவங்க இப்படி பேசுவாங்க நம்ம ஜே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனோட ஃபேஸ் அப்படியே டல் ஆகிடுது. இவன் போன் வாங்கி தந்தது அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சிருப்பான். இது ஒரு சின்ன விஷயம் தானே, நீ ஏன் இதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்னன்னா மத்தவங்களை பத்தி யோசிக்க கூடாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கணும், அவ்வளவுதானே. இனிமே நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். உனக்கு வேணும்னா நீ இந்த போன் எடுத்துக்கோ, இல்ல வேற எங்கேயாவது தூக்கி போட்டுரு. இப்படி கோவமா பேசி முடிச்சுட்டு நேரம் அவனோட வீட்டுக்குள்ள போயிடுறான். அவனோட ரூமுக்கு போனதுல இருந்து நம்ம சோல் பேசினது தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம அவளுக்காக தானே இது எல்லாத்தையும் பண்ணோம், கடைசியில் அவளுக்கே இதெல்லாம் பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஜேவோட கையில இப்ப விசிட்டிங் கார்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப போய் அவன் அந்த பர்சனை மீட் பண்ணி பேசிட்டு வந்திருப்பான்ல, அவர்கிட்ட தான் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கான். இதை பத்தி இவன் இன்னும் சோல் கிட்ட சொல்லல. இன்னொரு பக்கம் நமக்கு அவங்களுடைய ரூம்ல உட்கார்ந்து இருக்க சோலை தான் காட்டுறாங்க. அவன் வாங்கி தந்த அந்த போனை கையில வச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஆனா அவனுடைய லைஃபை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக மட்டும் தான் நான் இப்படி எல்லாம் ரூடா பேசணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளாரே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல ஸ்கூலுக்கு வர நம்ம சோலை மடக்கி அந்த புள்ளிகளை அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்திருக்க நம்ம ஜேக்கு இந்த விஷயம் தெரியுது. இவன் எங்க தேடி பார்த்தும் சோல்ல கண்டுபிடிக்க முடியல. கடைசியில அவங்க புள்ளிகள் கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள பாக்குறதுக்காக தான் வேகமா ஓடி வரான். இவனும் ஒவ்வொரு இடமும் வந்து தேடி பார்த்துட்டு இருக்கான். எங்கேயும் சோலை கண்டுபிடிக்க முடியல. யாரும் சோலை அடிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இவனுக்கு கவலை. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சோலை அந்த டேயை தான் பறக்க விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அவனும் வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். என்ன ஆச்சு உனக்கு? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறேன்? எதுவா இருந்தாலும் காரணத்தை சொல்லிட்டு அப்புறம் அடின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்பதான் வர்ற வழியில அந்த புள்ளிகளை பார்த்து எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக தான் நீ என்ன டேட் பண்ணிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், சைலண்டா இருக்க சோலோட லைஃப்ல நீ தேவையில்லாம தலையிடக்கூடாது. நல்ல வேலை இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைன்னா நீ அவளை நல்லா ஏமாத்திருப்ப. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே பிரேக்கப் பண்றோம். ஒரு வேலை சைலண்டா இருக்கிற அந்த சோலோட பர்சனாலிட்டி திரும்ப வந்து என்ன லவ் பண்ணுன்னு உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாலும் நீ அதெல்லாம் வேணான்னு சொல்லி போயிடணும். நான் சொன்ன மாதிரியே கரெக்டா நடந்துக்கோ. இல்ல நான் திரும்ப வந்து பார்க்கும்போது நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு அவனை மிரட்டிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க இருந்து போயிடுறாங்க. சோல் திடீர்னு இப்படி பேசிட்டு போனதெல்லாம் கேட்கும்போது நம்ம டேய்க்கும் கஷ்டமா இருக்கு. அந்த புள்ளிகள் சொன்ன மாதிரி அவன் ஒன்னும் சும்மாலாம் நம்ம சோலை லவ் பண்ணல. அவனுக்கு உண்மையாவே அவங்களை பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப இந்த விஷயத்துல அவன் சோல் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்ப அப்படியே கட் பண்ண வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க நம்ம சோல் பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நடுவுல அவங்க அன்னைக்கு பேசும்போது ரெக்கார்ட் ஆச்சுல ஒரு ஆடியோ அது பிளே ஆக ஆரம்பிச்சிருது. அதான் அன்னைக்கு சிறப்பை குடிச்சிட்டு நம்ம ஜே கிட்ட என்னென்னமோ உளறி இருப்பாங்கல்ல, அதுதான். அதை இப்பதான் அவங்க ஃபுல்லா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேசுனது அவங்களாலே கேட்க முடியல. ஜே கிட்ட போய் நான் தேவையில்லாம என்னென்னமோ உளறி வச்சிருக்கேன். இவங்க ரோட கிராஸ் பண்றதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்களா, நம்ம ஜே அவங்கள பாக்குறான். இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு நம்ம சோல அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வர நம்ம ஜே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவங்களை வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் எப்படி இருக்கணும் நீ சொன்னா நான் செல்ஃபிஷா இருக்கணும் அவ்வளவுதானே. நான் இப்ப என்ன பத்தி மட்டும் யோசிச்சு நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசுறேன். உனக்கு டேயை பிடிக்குமா பிடிக்காதான்றதுல எனக்கு தெரியாது. எனக்காக நீ அவனை பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்றான். இதை கேட்கிற நம்ம சொல்ல அப்படியே ஷாக்ல திருதுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு அவங்க யோசிக்கும் போது இன்னொரு ஷாக்கு. அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ல ஜே அவங்களை ப்ரொபோஸ் பண்ணி பேசியிருப்பான்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிருது. இப்படி நடக்கிறதுலாம் நம்ம சோலால நம்பவே முடியல. எனக்கு எந்த பர்சனை ரொம்ப பிடிச்சுன்னா அவருடைய ஃபேனா இருந்தனோ அவருக்கே என்ன பிடிச்சிருக்கு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. கட் பண்ண நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஃபியூச்சர்ல நம்ம சோல் ஜேயோட தீவிரமான ஃபேனா இருப்பாங்கல்ல, அவன் ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் இவங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆங்கர் நம்ம ஜே கிட்ட அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் பத்தி தான் கேட்கறாங்க. அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்கும் போது தான் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அவ கையில ஒரு எல்லோ கலர் கொடையோட வந்து என்கிட்ட பேசினான். ஆனா நான் பாக்குறதுக்கு கேப்லாம் போட்டுட்டு டெலிவரி பாய் மாதிரி இருந்ததுனால அங்கிள்னு சொல்லி தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மழைனாலே பிடிக்காது. ஆனா அதுக்கப்புறம் தான் பிடிக்க ஆரம்பிச்சது. இப்படி அவன் இன்டர்வியூல பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வீல் சேர்ல உட்காந்துட்டு நம்ம சோலும் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு அந்த ஃபர்ஸ்ட் லவ் இவங்க தான்றதே தெரியாம யார் அந்த பொண்ணுன்னு தெரியல. உண்மையாவே ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சோலுக்கு அவங்க ஸ்கூல் படிக்கும் போது மீட் பண்ண அந்த பர்சனே ஜேதான்றதே ஞாபகம் இல்ல. இப்ப இந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்ச பிரசன்ட்ல சோல் நம்ம ஜே கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஜேக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்குன்றத ஆடியோல கேட்டுட்டு அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்கல்ல. அவனும் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கான். அந்த டேயை நீ எப்ப பிரேக்கப் பண்ண போற? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க. இப்ப உடனே உனக்கு என்ன பதில் சொல்றது நம்ம சோலுக்கு தெரியல. நான் இப்ப உடனே வீட்டுக்கு போய் ஆகணும், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம சோல் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. உண்மையாவே என்ன ஜே அந்த அளவுக்கு லவ் பண்றானா? இப்படி ஒரு நிலைமையில அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படி அவங்க அழுதுகிட்டே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி, உன்னால வெங்காயத்தை சரியா கட் பண்ண முடியலன்னா போய் வேற வேலையை பாரு, எதுக்கு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அப்புறம் தான் நமக்கு தெரியுது சோல் ஃபீல் பண்ணிலாம் ஒன்னும் அழுதுட்டு இல்ல. வெங்காயத்தை கட் பண்றதுனால கண்ணு எரியுது, அதனாலதான். இன்னொரு பக்கம் நம்ம டேயே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து சோகமா பேசிட்டு இருக்கான். எனக்கு திடீர்னு நான் ரொம்ப அப்செட்ல இருக்கிற மாதிரி தோணுது. சோல் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போனதை பத்தி டேய் பேசிட்டு இருக்கான். இதை அவனோட ஃப்ரெண்டு புரிஞ்சுக்காம, இது வரைக்கும் நீ தானே நிறைய பேர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிருக்க, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு உன்னை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டால, அதுக்காக தான் நீ சோகமா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம ஜேவானோட ஃப்ரெண்டு ஹியூக்கும் பேசிட்டு நடந்து வராங்க. உனக்கு சோல பிடிச்சிருக்கு, உன்னோட ஃபீலிங்ஸை பத்தி ஏதாவது சொல்லிட்டு வானா, அந்த டேயை பிரேக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்க. இப்படி போய் எவனாவது ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுவானான்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப கரெக்டா டே கிட்ட அவனோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போது இவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு இப்ப அந்த பொண்ணோட விஷயத்துல இவ்வளவு சீரியஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ வேற பிளைண்ட் டேட் கூட போய் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஜே செம்ம டென்ஷன் ஆகி அவனை அடிக்கிறதுக்கே கிட்ட போயிடுறான். இந்த டேய்க்கு எவ்வளவு தைரியம்! இவன் தான் இப்ப சோலோ டேட் பண்ணிட்டு இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு வேற பொண்ணை டேட் பண்றது பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான்றதுக்காக தான் அடிக்க வரான். அவன் கரெக்டா கிட்ட போகும்போது அவனுக்கு விஷயமே தெரியுது, சோல் டேயை பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு. இவன் இப்படி பின்னாடி வந்து அடிக்கிற மாதிரி நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறத டேய் அவனோட ஃப்ரெண்டும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே கோவமா வந்தவன் டேயோட ஷோல்டர்ல வந்து பாசமா கையை போட்டுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். நான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்றதுக்காக தான் வந்திருக்கேன், வேற எதுவும் இல்ல. நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா? சோலன் உண்மையாவே பிரேக்கப் பண்ணிட்டாலான்னு கேக்குறான். பதிலுக்கு அவனும் ஆமா. ஏன் இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? உடனே நம்ம ஜெயவும் இல்ல நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல, உன் ஃப்ரெண்டு சொல்றது தான் கரெக்ட், நீ பிளைண்ட் டேட்லாம் ட்ரை பண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா ஒரு பர்சன் கிடைப்பாங்கன்னு அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு எதையோ சாதிச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷத்துல நம்ம ஜெய இங்க இருந்து நடந்து போறான். டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டுட்டு அங்க இருக்க ஒரு பையன் தூரத்துல இருந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கான். இவர் போய் அவனுடைய கையை தட்டிட்டு ரொம்ப குஷியா சோலை பாக்குறதுக்காக ஓடிட்டு இருக்கான். இவன் பண்றதெல்லாம் பாக்குற நம்ம டேயும் என்னாச்சு இவனுக்கு திடீர்னு மென்டல் ஆகிட்டான் போல இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜே சோல் வீட்டுக்கிட்ட வரும்போதே அவங்க கண்ணை கசக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அது அந்த வெங்காயத்தோட சைடு எஃபெக்ட். இது நம்ம ஜேக்கு தெரியாது இல்ல, அவன் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீ எந்த விஷயத்த நினைச்சு இப்படி அழுதுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டேயை நினைச்சு நீ இவ்வளவு ஃபீல் பண்ண வேணாம். இப்பதான் அவனோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து அவன் அடுத்து பிளைண்ட் டேட்டுக்கு போற விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தான். நம்ம சோல் அவங்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அழுதுட்டு இருக்கிறதுக்கான காரணம் அந்த பிரேக்கப்லாம் இல்ல, வெங்காயம் தான் அப்படின்னு. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் நம்ம ஜே கவனிக்காம அவங்க கையில வச்சிருக்க அந்த பாட்டில பார்த்துட்டு பாரு, நீ ட்ரிங்க் பண்ற, நீ எப்பவுமே சோகமா இருந்தா ட்ரிங்க் பண்ணுவேன்ற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ லோன்லியா இருக்கன்னா ஃபீல் பண்ணாத, அதான் நான் இருக்கேன்ல, நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம், வீட்டுக்கு ஆப்போசிட்ல தானே நானும் இருக்கேன். நீ கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரிங்க் பண்ணாம இந்த விஷயத்த வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க கையில வச்சிருக்க அந்த பாட்டில வாங்கி அதை உடைக்க போறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது சோல் அவனை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஜேனா சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு, அவசரப்பட்டு அந்த பாட்டில உடைச்சிடாத, அது நீ நினைக்கிற மாதிரி சரக்குலாம் ஒண்ணும் கிடையாது. வீட்டுல என்னோட கிராண்ட் மதர் ஒரு வித்தியாசமான டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதுல கலந்துக்கிறதுக்காக தான் இதெல்லாம். இப்படி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை சொல்லிட்டு இவங்க அந்த பாட்டில் வாங்க ட்ரை பண்றாங்க. ஜே தரவே மாட்டான். அப்ப அந்த பக்கமா நடந்து வர ஜியோம் மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜே தான் அவனுடைய சிஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத நினைச்சிட்டு கத்திட்டே ஓடி வரான். அவன் அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததுமே இவங்களுக்கே ஷாக்கு. இந்த ஜியோம்க்கு என்னாச்சுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. வந்த வேகத்துக்கு அவன் அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம ஜேவோட ஃபேஸ்ல ஒரே கிக்கு, அவனும் தரையில விழுந்துடுறான்.
அந்த பாட்டிலும் அப்படியே பறந்து போகுது. அதுல என்ன ட்ரிங்க் இருக்கு அப்படின்றதையும் டேஸ்ட் பண்ணிடுறான். அதுல அப்படி என்ன சரக்கு இருந்ததுன்னு தெரியல. அடுத்த செகண்டே வாங்கிடுறான். சோலும் பயந்து போய் என்னாச்சு உனக்கு, ஜே எழுந்திரின்னு சொல்றாங்க. நான் எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு சோலோட வீட்டுல தான் காட்டுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுடைய பாட்டி கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாம நம்ம வீட்டுல எதுக்காக ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்கீங்க? பதிலுக்கு ஜியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்குலாம் இப்ப என் கையில பணம் இல்ல, பயப்படுற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்ல, அவன் எங்க இருந்தாலும் சரியாகிடுவான்னு சொல்றான். இப்ப நம்ம ஜே ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான்ல, அந்த இடத்துக்கு சோலோ வந்திருக்காங்க. அங்க ரொம்ப ஹீட்டா இருக்கு, உனக்கு சரியா காத்து வரலன்னு சொல்லி அந்த டேபிள் ஃபேன்ல அவன் பக்கம் திருப்பி வச்சுட்டு சோல் அவன் பக்கத்துல போய் உட்காந்து அவனே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே மயக்கத்துல இருக்க போறான்னு சொல்லி அவங்களுக்கே பயம் வந்துருது. ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. அது கரெக்டா தான் இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதி. ஆனா என்ன, நம்ம ஜேவோ அவங்களுடைய கையை விடாம அப்படியே பிடிச்சிக்கிறான். நம்ம சோலுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா அவன் திடீர்னு எழுந்திருக்கிற மாதிரி தெரிஞ்சதும் சத்தம் போடாம அப்படியே போய் பெட்டு கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற நம்ம ஜே அம்மா இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கான். பெட்டுக்கு கீழே பார்த்தா ஏதோ பேய் மாதிரி தலைமுடி மட்டும் தனியா தெரியுது. கிட்ட போய் அவன் பார்க்கும்போது சோலோட கண்ணு மட்டும் பார்த்து பேய் இருக்குன்னு நினைச்சு பயந்துடுறான். ஆனா அவன் சத்தம் போட்டு கத்துறதுக்குள்ள கரெக்டா நம்ம சோல் எழுந்து வந்து அவனுடைய வாயை மூடிடுறாங்க. கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா இரு, ஏன்னா நீ தான் இந்த டைம் என்னோட வீட்டுல இருக்க. அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் அமைதியாவே இருக்கான். சோல் அவங்க கிட்ட கேட்கறாங்க, நீ இவ்வளவு நேரம் மயக்கத்துல தான் இருந்த, நீ எழுந்திருச்சிட்டியா இல்லையான்னு பாத்துட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டு இருக்கும் போது ரூம்குள்ள யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம ஜே என்ன பண்றான், சோலை ஃபுல்லா பெட்ஷீட்ல போட்டு கவர் பண்ணிட்டு அவன் மட்டும் தான் இந்த இடத்துல கேஷுவலா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். உள்ள வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த ஜிம் தான். வெளியே சோஃபால சரியா தூக்கம் வரல, இந்த ரூம் ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைச்சு உள்ள வந்திருக்கான். வந்தவன் பெட்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். ஆனா என்ன, அவனுக்கும் பெட்ஷீட் தேவைப்படுது. சரி நம்ம எதிர் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து பெட்ஷீட் வாங்கிடலான்னு பார்த்தா வரமாட்டுது. அது உள்ளதானே இப்ப நம்ம சோல் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஜே அந்த பெட்ஷீட்டை டைட்டா பிடிச்சிட்டு தரமாட்டான். அந்த பெட்ஷீட்டை எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்த ஜியமும் கடைசியில முடியலன்னு முடிவு ஒத்துக்கிட்டு அப்படியே போய் பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜே என்ன பண்றான், சோல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். கடைசியில நம்ம சோலே பெட்ஷீட்ல இருந்து வெளியே வந்து அவங்க கேட்டுறாங்க, என்னோட பிரதர் ஜியும் தூங்கிட்டானா இல்லையா அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்கே தெரியுது அவங்க ஜே கூட இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுறதுன்னே தெரியாம. திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஜியும் பார்த்துட்டு பெட்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. டக்குன்னு இவங்க ரெண்டு பேருமே நம்ம தூக்கத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம சோல் அதுக்கும் மேல போய் அவங்க தூக்கத்துல நடந்து தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்ட மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. கடுப்புல இருக்கிற ஜியும் என்ன பார்த்தா என்ன உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா, நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி உங்களை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுறான். கீழே படுத்து தூங்கிட்டு இருக்க நம்ம ஜேவன் அங்க இருந்து போக விடாத மாதிரி அவனுடைய காலை டைட்டா பிடிச்சிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம சோல் அவங்களோட ஃப்ரெண்ட் யூன் கூட படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா உள்ள போறதுக்கு அவங்களுக்கு மைண்டே இல்ல. அப்ப யூன் வெளியே வந்து இவங்க பக்கத்துல உட்காந்து, என்னாச்சு உனக்கு, நீ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப யோசிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. இந்த அளவுக்கு நீ யோசிக்கிறத பார்த்தா ஒருவேளை யாராவது உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா என்ன? அவங்க சும்மா கெஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம சோலுக்கு பயங்கர ஷாக்கு. இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரிஞ்சது, எப்படி நீ அதை கரெக்டா கேட்ட அப்படின்னு. அப்ப பதிலுக்கு யூனு, அப்ப உண்மையாவே உங்ககிட்ட யாரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா? ஒருவேளை இது ஜேவான்னு கேட்க, இதை கேட்டது நம்ம சோலுக்கு இன்னும் ஷாக்கு. அவங்களும் யூன் பக்கத்துல வந்து உட்காந்து, எப்படி நீ இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிற, சரி என்ன நடந்ததுன்னு அவங்க கிட்ட சொல்றேன். ஜேக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்த அவன் சொல்லிட்டான். எனக்கு ஜேவை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா இப்படி அவன் கேட்டதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு யூன், அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணதுக்கு காரணமே நீ தானே, அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு அவன் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ தானே கத்திக்கிட்டே ஓடி போய் எல்லாரும் முன்னாடி அவனை ஹக் பண்ண. ஜேவை பார்த்து பேசணுன்றதுக்காக நீ எத்தனை டைம் கிளாஸை கட் பண்ணிட்டு போயிருக்க. அவன் காம்படிஷன்ல கலந்துக்கும் போது நீ தான் அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி ஃப்ரண்ட்ல போய் நின்னுட்டு இருந்த. அவனுக்கு ஷோல்டர்ல சர்ஜரி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீ தானே அவனுக்காக நிறைய டிஷ்லாம் ரெடி பண்ணி தந்திருந்த. நீ அவன் கூடவே தான் இருக்க. அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் நீ பண்ணும்போது அவன் அவனை லவ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம சோலு உள்ள வந்து இந்த ஸ்டடி ரூம்ல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட் யோன் சொன்னது எல்லாமே கரெக்ட்ன்றது அவங்களுக்கு புரியுது. அப்ப திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு நம்ம ஜே வந்துடுறான். சோல் அவனை கவனிக்கவே இல்லை. யோன் சொன்ன அப்புறம் தான் அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அவங்க பக்கத்துல எது நம்ம ஜே நின்னுட்டு இருக்கான். சோல் பக்கத்துல உட்காந்து படிக்கிறதுக்காக. சோல் இங்கதான் இருப்பாங்கன்னு தான் அவன் பிளான் பண்ணி வந்திருப்பான். ஆனா அவங்களுக்கே தெரியாம கோயின்சிடென்ட்டா இந்த இடத்துல அவங்களை மீட் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறான். ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து படிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அது நடக்குதோ இல்லையோ, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த விஷயம் தான் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு யோன் அவங்களுக்குள்ளாரே புலம்பிட்டு இருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னா உட்காந்து படிக்கிறதுக்கான இடமா இல்ல இப்படி பேரா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான இடமான்னு தெரியல அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு டேயை தான் காட்டுறாங்க. அவன் சோல ரொம்ப மிஸ் பண்றான். அவங்களுக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கும் போதே அவனுக்கு ஞாபகம் வருது. அவங்களுடைய போன் தான் தொலைஞ்சிருச்சு, அது இன்னும் கிடைக்கவே இல்லைல்ல. பக்கத்துல இருக்க பெட்ல அவனுடைய ஃப்ரெண்டு சும்மா படுத்து தொங்கிட்டு இருக்கான். அதுவும் பாஸ்ட் சோல நம்ம டேய்க்கு கிஃப்டா தந்து அந்த டெடி பேரை தலைக்கு வச்சு கோவத்துல நம்ம டேய் போய் அவனோட ஃப்ரெண்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் சோல போய் டைரக்டா மீட் பண்ணி அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு கையில அந்த டெடி பேரையும் ரொம்ப சேஃபா எடுத்துட்டு தான் இங்க இருந்து போறான். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.